சுவாமி விவேகானந்தரின் அருளுரை ஜூலை 12 வெள்ளி 1895. சங்கர பாஷ்யம். ஆன்மாவே அனைவரின் குறிக்கோள் என்ற வியாசரின் 4வது சூத்திரம் கூறுகிறது. வேதாந்தத்தின் மூலம் பிரம்மத்தை அறிய வேண்டும். வேதங்கள் அவரையே மூல காரணமாக ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலையும் செய்பவராக சுட்டுகின்றன. இந்து கடவுளர்களுள் முதன்மையானவர்களான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 மும்மூர்த்திகளும் ஒன்றுபட்ட நிலையே ஈஸ்வரன். குருவிடம் சீடன் சொன்னது: இருள் கடலின் அக்கறையில் எங்களை சேர்க்கும் எங்கள் தந்தை நீயே. வேதங்கள் உனக்கு பிரம்மத்தை காட்ட இயலாது. நீ ஏற்கனவே பிரம்மமாகத்தான் இருக்கிறாய். உன் கண்களிலிருந்து உண்மையை மறைக்கும் திரையை அகற்றுவதற்குத்தான் வேதங்கள் உதவ முடியும். முதலில் அகற்றப்பட வேண்டிய திரை அறியாமை. அறியாமை அகலும்போது பாவம் அகல்கிறது. பின்னர் ஆசை ஒழிகிறது, சுயநலம் அழிகிறது, எல்லா துயரங்களும் விலகுகின்றன. கடவுளும் நானும் ஒன்று என்பதை நான் அறியும்போதுதான் அறியாமை இல்லாமல் போகும். வேறு விதமாக சொன்னால், ஆன்மாவுடன் உன்னை ஒன்றுபடுத்திக் கொள். இங்கே உன்னை என்று கூறியது வரையறைகளுடன் கூடிய உன்னை அல்ல. உடலுடன் ஒன்றுபடுத்திக் கொள்வதை விடு, எல்லா துயரங்களும் உழைந்துவிடும். மனத்தின் நோயை குணப்படுத்தும் இரகசியம் இதுவே. மனவசியத்தின் விளைவால்தான் பிரபஞ்சம் உள்ளது. மனவசியத்திலிருந்து விடுபடு, துன்பங்கள் நீங்கிவிடும். முக்தி வேண்டுமானால் பாவத்திலிருந்து புண்ணியத்திற்கு செல்ல வேண்டும். பிறகு பாவம், புண்ணியம் இரண்டையும் விட்டுவிட வேண்டும். தமோ குணத்தை ரஜோகுணத்தால் வெல்ல வேண்டும். பிறகு இரண்டையும் சத்துவகுணத்தால் ஒடுக்கிவிட வேண்டும். பின்னர் 3 குணங்களையும் கடந்து செல்ல வேண்டும். உனது மூச்சே பிரார்த்தனையாக அமையும் ஒரு நிலையை நீ அடைய வேண்டும். பிறரது சொற்களிலிருந்து ஏதாவது நீ கற்க நேர்ந்தால் அந்த அனுபவத்தை நீ ஏற்கனவே பெற்றுள்ளாய் என்பதை தெரிந்து கொள். ஏனெனில் அனுபவம்தான் ஒரே ஆசிரியர். அதிகாரங்களை தொடர்ந்து வருவது துன்பங்களே. எனவே ஆசைகளை கொன்றுவிடு. ஆசையை நிறைவேற்ற முற்படுவது குளவிக்கூட்டிற்குள் கோலை விடுவதற்கு ஒப்பாகும். ஆசைகள் என்பவை தங்க மூலம் பூசிய விஷ உருண்டைகள் என்பதை அறிவதுதான் வைராக்கியம். மனம் பிரம்மமல்ல என்று சங்கரர் கூறுகிறார். தத்துவமசி, அது நீயே. அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம். இந்த உண்மைகளை ஒருவன் அறியும்போது இதய முடிச்சுக்கள் எல்லாம் அவிழ்கின்றன, சந்தேகங்கள் நீங்குகின்றன. கடவுள் ஒருவர் நமக்கு மேல் இருப்பதாகவாவது கொள்ளும் வரை பயம் நம்மை விட்டு அகலாது. நாமே கடவுள் ஆக வேண்டும். பிரிந்திருப்பது என்றென்றைக்கும் பிரிந்தே இருக்கும். நீ கடவுளிலிருந்து வேறுபட்டவனானால் ஒருபோதும் அவருடன் ஒன்று சேர முடியாது. நீ கடவுளானால் ஒருபோதும் அவரிலிருந்து பிரிந்திருக்கவும் உன்னால் முடியாது. ஏதோ புண்ணியத்தின் பலனாக நீ கடவுளுடன் இணைக்கப்பட்டுள்ளாய் என்றால் புண்ணியம் தீரும்போது பிரிந்து விடுவாய். இணைப்பு நித்தியமானது. திரையை அகற்றுவதற்கு மட்டுமே புண்ணியம் பயன்படுகிறது. நாம் சுதந்திரமானவர்கள். இதை நாம் உணர வேண்டும். ஆன்மா யாரை தேர்ந்தெடுக்கிறதோ என்று வேதம் சொல்வதன் பொருள் இதுதான். அதாவது நாம் ஆன்மாவை, ஆதலால் நம்மை நாமே தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை. காட்சி என்பது நமது சொந்த முயற்சியை பொறுத்ததா அல்லது வெளியிலுள்ள எதையாவது பொறுத்ததா? அது நம்மையே பொறுத்தது. கண்ணாடியில் உள்ள அழுக்கை முயற்சி போக்குகிறது. கண்ணாடி ஒருபோதும் மாறுவதில்லை. காண்பவன், காட்சி, காணப்படும் பொருள் என்று எதுவும் இல்லை. நான் அறியவில்லை என்பதை அறிந்தவனே ஆன்மாவை அறிந்தவன். கொள்கை அளவோடு நிற்பவன் எதையும் அறிவதில்லை. நாம் கட்டுண்டவர்கள் என்பது வெறும் மனமயக்கம். ஆன்மீகம் என்பது இந்த உலகத்தை பற்றியது அல்ல. அது இதயத்தை தூய்மையாக்கிக் கொள்வதாகும். இந்த உலகிற்கு அதனால் கிடைக்கும் பலன் சிறிதே. முக்தி என்பது ஆன்மாவின் இயல்பிலிருந்து பிரிக்க முடியாதது.
அது எப்போதும் தூய்மையாக, முழுமையாக, மாறுபாடு இல்லாததாக இருப்பது. இந்த ஆன்மாவை உன்னால் ஒருபோதும் அறிய முடியாது. இது அல்ல, இது அல்ல என்று கூறுவதை தவிர ஆன்மாவை பற்றி வேறு எதுவும் கூற இயலாது. மனத்தின் ஆற்றலாலோ கற்பனை சக்தியாலோ ஒருபோதும் அகற்ற முடியாதது எதுவோ அதுவே பிரம்மம் என்கிறார் சங்கரர். பிரபஞ்சம் என்பது எண்ணம். அந்த எண்ணத்தை வேதங்கள் வார்த்தைகளில் வெளியிடுகின்றன. இந்த பிரபஞ்சத்தை நம்மால் படைக்கவும் ஒடுக்கவும் முடியும். காட்சிக்கு எட்டாதிருக்கின்ற எண்ணம் சொற்களை உச்சரிக்கும் தோறும் உருப்பற்று புறப்பொருளாக தோற்றமளிக்கிறது. இப்படி கர்மகாண்டத்தின் ஒரு பிரிவினர் கூறுகிறார்கள். நம்மில் ஒவ்வொருவருக்கும் படைக்கும் ஆற்றல் உண்டு என்று அவர்கள் கருதுகிறார்கள். சொற்களை உச்சரியுங்கள், அவற்றிற்கு தொடர்புள்ள எண்ணம் எழுகிறது. விளைவையும் கண்கூடாக காணலாம். எண்ணம் என்பது சொல்லின் ஆற்றல், எண்ணத்தின் வெளிப்பாடே சொல் என்று மீமாம்சகர்கள் கூறுகின்றனர். அவர்கள் இந்து மதத்தின் ஒரு தத்துவ பிரிவினர். நாம் அறிபவை அனைத்தும் கூட்டு பொருளே. நமது புலனறிவெல்லாம் பகுத்து பார்ப்பதன் மூலம் அடைய பெற்றவைதான். மனம் எளிமையானது, தனியானது, சுதந்திரமுள்ளது என்று கருதுகிறது துவைத பிரிவு. தத்துவ ஞானம் என்பது ஏட்டுக்கல்வியின் மூலம் கிடைப்பது அல்ல. நூல்களை அதிகம் படிக்கும் அளவிற்கு மனக்குழப்பம்தான் அதிகமாகிறது. சிந்தனை திறனற்ற தத்துவ அறிஞர்கள் மனத்தை தனிப்பொருள் என்கிறார்கள். அதன் விளைவாக மனிதன் சுதந்திர சங்கல்பத்துடன் வாழலாம் என்று அவர்கள் முடிவு கட்டினர். மன இயலோ மனத்தை ஒரு கூட்டுப்பொருளாக காட்டுகிறது. ஒவ்வொரு கூட்டுப்பொருளும் ஏதோ ஒரு புறசக்தியால் பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகையால் சங்கல்பம் புறசக்திகளுக்கு கட்டுப்பட்டிருக்கிறது என்றாகிறது. பசி இல்லாதபோது மனிதனுக்கு சாப்பிட விருப்பம் உண்டாகாது. சங்கல்பம் ஆசைக்கு உட்பட்டது. ஆனால் நாம் சுதந்திரமானவர்கள். ஒவ்வொருவரும் அதை உணர்கிறோம். முக்தி கருத்தே மனமயக்கம் என்கிறான் ஆக்ஞேயவாதி. அப்படியானால் உலகம் இருப்பதை நிரூபிப்பது எப்படி? உலகத்தை நாம் பார்க்கிறோம், உணர்கிறோம். அதுவே உலகம் இருப்பதற்கு பிரமாணம். அதேபோல்தான் எல்லோரும் சுதந்திரத்தை உணர்கிறோம். உலகம் என்பது அனுபவ உண்மையானால் சுதந்திரம் அல்லது முக்தி என்பதும் அனுபவ உண்மையே. ஆனால் அந்த சுதந்திரத்தை சங்கல்பத்தின் விஷயத்தில் கூற முடியாது. எல்லாவித ஆராய்ச்சிக்கும் மனிதன் சுதந்திரத்தின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையே அடிப்படையாக அமைந்துள்ளது. சங்கல்பம் கட்டுப்படும் முன்னர் எந்த நிலையில் இருந்ததோ அதுவே சுதந்திரம் என்பது. சுதந்திர சங்கல்பம் என்ற கருத்து மனிதன் பந்தத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள ஒவ்வொரு கணமும் போராடுவதையே காட்டுகிறது. வரம்பற்றதாக, எல்லையற்றதாக, வரையறைக்கு உட்படாததாக இருக்கும் பொருள் ஒன்றுதான் சுதந்திரமாக இருக்க முடியும். மனிதனின் சுதந்திரம் இப்போது ஒரு நினைவு மட்டுமே. சுதந்திரத்தை அடைவதற்கான ஒரு முயற்சியே. பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொன்றும் ஒரு வட்டத்தை பூர்த்தி செய்து கொண்டு தான் முன்பு இருந்த இடத்திற்கே, அதாவது தன் உண்மையான இருப்பிடமான ஆன்மாவிற்கு போக முயல்கிறது. இன்பத்தை நாடுவது என்பது இழந்துவிட்ட சமநிலையை அடைவதற்கான முயற்சி. கட்டுப்பட்ட சங்கல்பம் பந்தத்திலிருந்து விடுவிப்பதற்கான முயற்சியே ஒழுக்கம். நாம் நிறைநிலையிலிருந்து வந்திருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு சான்று. கடமை பற்றிய எண்ணம் உயிரை வாட்டும் நண்பகல் வெப்பம் போன்றது. அரசே, இந்த ஒரு துளி அமுதத்தை உண்டு இன்புற்று இரு. செய்பவன் நான் அல்ல என்ற எண்ணமே அந்த அமுதம். எதிர் செயல் இன்றியே செயல் நடக்கட்டும். செயல் இனியது. எதிர் செயல் எல்லா துயரத்தையும் தருவது. குழந்தை கைவிரலை சுடரில் வைக்கிறது, அது இன்பம். ஆனால் அதன் உடலில் எதிர் செயல் நிகழ்கிறது, அதுவே எரிதல் என்னும் துன்பத்தை தருகிறது. எதிர் செயலை நம்மால் நிறுத்த முடியுமானால் பயப்பட வேண்டியதில்லை. மூளையை கட்டுப்படுத்து. பதிந்ததை அது அறியும்படி விடாதே. சாட்சியாக இரு. எதிர் செயல் புரியாதே. இவ்வாறு மட்டுமே நீ இன்பமாக இருக்க முடியும். நம்மை மறந்த நிலையில் நாம் இருக்கும்போதுதான் மிக மேலான மகிழ்ச்சியை அனுபவிக்கிறோம். கடமை என்று அடித்து கொள்ளாமல் சுதந்திர விருப்பத்துடன் வேலை செய்.
கடமை என்று நமக்கு எதுவும் இல்லை. இந்த உலகம் வெறும் ஒரு பயிற்சி கூடம். அதில் நாம் விளையாடுகிறோம். இந்த வாழ்வு நமக்கு நித்தியமான விடுமுறை. பயமின்றி இருப்பதே வாழ்வின் ரகசியம். உனக்கு என்ன நேருமோ என்று ஒருபோதும் பயப்படாதே. ஒருவரையும் சார்ந்து இருக்காதே. பிறரிடமிருந்து எல்லா உதவியையும் மறுக்கின்ற அந்த கணமே நீ சுதந்திரன் ஆகிறாய். நீரில் முழுவதும் ஊறிய கடல் பஞ்சு மேலும் நீரை இழுக்காது. தற்காப்புக்காக போர் செய்வது கூட தவறானது. ஆனால் ஆக்கிரமிப்பு போரை விட அது சிறந்தது. நியாயமான கோபம் என்று ஒன்று கிடையாது. ஏனெனில் அனைத்தையும் சமமாக காண தவறுவதால்தான் கோபம் வருகிறது.